சினிமாவில் ரசிகர்களின் ஆவலை உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கும் மதராசி திரைப்படம் தற்பொழுது ஹாட் டாபிக்காக பேசப்பட்டு வருகிறது. சமீபத்தில் வெளியான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் மற்றும் மோஷன் டீசர் சமூக வலைதளங்களில் வைரலாகி படத்தின் மீது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பல மடங்கு உயர்த்தியுள்ளது. இந்த படத்தின் ஆடியோ மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழா சென்னை மாநகரில் மிகப்பெரிய விழாவாக நடைபெற்றது. சிவகார்த்திகேயன் ரஜினி ரசிகர் என்பதால் கூலி ஃபீவர் முடியும் தருவாயில் அவர் தனது படத்தின் ப்ரமோஷனை தொடங்கியுள்ளார். மேலும் பல முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் திரையுலக பிரபலங்கள் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டுள்ளனர். எப்பொழுதுமே மேடையில் அஜித்தை பற்றி பேசி அரங்கத்தை அதிர வைத்து விடுவார் சிவகார்த்திகேயன். பல மேடையிலும் அஜித்தை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார். கடைசியாக வெளியான அமரன் படத்தின் ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் அஜித் குறித்து நெகிழ்ந்து பேசிய சிவகார்த்திகேயன் வீடியோ ஒன்று தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரின்ஸ் படம் ரிலீஸ் ஆன பொழுது கடுமையான நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்தன. நான் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவன் இதோட காலி என்றெல்லாம் என் காதுபடவே பேசினார்கள். அதன் பிறகு ஒரு முறை ஒரு நண்பரின் தீபாவளி கொண்டாட்டத்திற்காக சென்ற பொழுது அங்கு அஜித் குமார் இருந்தார். எனக்கு கை கொடுத்து உங்கள் வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்ந்தால் நீங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் என்று சொன்னார். விமர்சனத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். நம்ம படம் சரியில்லைன்னு சொன்னா தவறை சரி செஞ்சுக்கலாம். ஆனா நம்மள காலின்னு சொன்னா அதை எடுத்துக்கொள்ள கூடாது, நம்ப கூடாது. அஜித் சார் சொல்லி தந்த பாடம் அது என்று அஜித் தனக்கு கொடுத்த அட்வைஸ் குறித்து நெகிழ்ச்சியாக பேசினார் சிவகார்த்திகேயன். மற்றவர்களின் நலனில் எப்பொழுதுமே அஜித் அக்கறை கொண்டவர். தனது ரசிகர்களுக்கு அடிக்கடி அறிவுரை கூறி வருகிறார். கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு சில பேட்டிகளும் கொடுத்து வருகிறார். சமீபத்தில் சினிமாவில் 33 ஆண்டுகளை நிறைவு செய்த அஜித் தனது ரசிகர்களுக்காக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையில் ரசிகர்களை எனது சுயநலத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் என்று அஜித் தெளிவாக குறிப்பிட்டார். விஜய் அரசியலில் இறங்கி இருப்பதால் தான் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவும் சிலர் கூறி வந்தனர்.